இப்ப மூணாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே அவர் அசைவாடுறார் ஜலத்தின் மேல ஞானஸ்நானம் எடுக்கும்போது. இப்ப இயேசு வெளியே வரும்போது அவர் எதிர்பார்த்த எல்லா பரிசுத்தத்தோடு கூட உள்ளம் கால்பதிக்க, அவர் தங்கி தாபரிக்க ஒரு சரீரம் கிடைத்த உடனே அவர் மேல் இறங்கிட்டாரு. இப்ப அவர் யாருக்குள்ள சொல்றாரோ அவருக்குள்ள இவர் போறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் குறித்து 16ஆம் அதிகாரம் யோவான் சொல்லுது, நான் போய் தேற்றவானை உங்களுக்கு அனுப்புவேன். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரார். எப்படி வராரு? நாம் பரிசுத்தவான்கள் என்பதற்காக வரவில்லை, நம்முடைய தகப்பன் பரிசுத்தவான், அதனால நமக்குள்ள வரார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அவருடைய சந்ததிக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைச்சார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி உள்ள யாருக்குமே இது கிடைக்கல. ஆவியில நடத்தப்பட்டாங்க. தேவ ஆவி பெற்ற மனுஷன், உன்னிடத்துல தேவ ஆவி இருக்குதுன்னு அறிந்திருக்கிறேன், யோசேப்பை குறித்து தானியேலை குறித்து சொல்லப்படுது. ஆனால் தங்கி தாபரிக்கல. தங்கி தாபரிக்கிறது எங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு மேலதான். இப்ப அவர் மூலமா நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியானவர் தங்கி தாபரிக்கிறார். நிறைய பேருக்குள்ள ஒரு கில்ட்டினஸ் இருக்கு. என்ன இருக்குன்னா, நான் இந்த பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த பாவங்கள் செய்யும் போது எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவாரா, இந்த பாவத்தை விட்டுட்டு நான் ட்ரை பண்ணி விட்டுறேன், அதுக்கப்புறமா நான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றேன் அப்படிங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வேலையே உங்க பாவத்தை விட வைக்கிறது தான். உங்களாலேயே நம்மளாலேயே அந்த பாவத்தை விட முடியும்னா ஆவியானவர் தேவையில்லை. வசனம் என்ன சொல்லுது? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நமக்கு பாவத்தை உணர்த்துறதே பரிசுத்த ஆவியானவர் தான். எப்படி நியாயப்பிரமாணம் ஒன்று வந்தாதான் நமக்கு பாவனே ஒன்று தெரியுமோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாதான் நம்முடைய பாவங்கள் என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம அதுக்கு முன்னாடி அதை பாவம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம். இப்ப பாருங்க, நம்ம அரட்டை அடிக்கிறது, உட்காந்து கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது பாவம் இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது. ஆனா பைபிள் படி பரியாச உதடு பாவம், பிரோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசுவது கெட்ட வார்த்தைன்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு உணர்த்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் வந்து உணர்த்துறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் உங்களுக்கு பாவம் என்னன்னே தெரியும். அப்ப நான் பாவியா இருக்கிறதுனால அவர் வரமாட்டான்னு அர்த்தம் இல்ல. வசனம் சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்தவான்கள் மேல மட்டும் ஊத்துவேன் அவர் சொல்லல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.